ஓப்போவோட ரீசன்ட் சென்சேஷனல் ஃபோன் அப்படின்னு சொல்லப்படுற ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 5G ஃபோன் இப்போ என் கையில் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்றதுனால எல்லாரும் மாதிரி நல்லா இருக்குது வாங்கிக்கோங்க அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே என்ன நல்லா இருக்குது என்னெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபோன் லான்ச்சுக்கு நாள் கிடச்சிது. சரி வெறும் அன்பாக்ஸ் மட்டும் என்னத்தை பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஓப்போ ஃபோன் ரிவ்யூ பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு வாரம் 10 நாள் கிட்ட யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்போ அப்படின்னு சொல்லிட்டாலே கேமரா தான். ஸோ இதோட கேமரா குவாலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட vlog சேனலில் நானும் அம்மாவும் போய் ஒரு சின்ன பைக் வாங்கலாம் அப்படின்னு ஒரு vlog வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே யூஸ் பண்ணி தான் அந்த vlog வந்து எடுத்திருக்கோம். பாருங்க கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 5Gயோட அன்பாக்சிங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோமா? ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டு ஓப்போ ரெனோ 5 ப்ரோ 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. இந்த சுத்தி ஸ்பெசிஃபிகேஷனை போடுறது அப்படிலாம் இல்ல. நம்ம கையில இருக்கு பாத்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட். இதோட சார் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு 1.18 வந்து கொடுத்திருக்காங்க. பாடிக்கு பாத்தீங்கன்னா 0.99 வாட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே இதுல இருந்து உருகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரு பொட்டி வருது. இந்த பொட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போலதாங்க இந்த போனுக்கான ஒரு TPU கேஸ், அதுக்கப்புறம் ரீடிங் மெட்டீரியல், சிம் எஜெக்டர் டூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்போ ரெனோ 5G ஃபோன் இருக்கு. இந்த ஃபோன் பத்தி அடுத்து சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டா இருக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா டைப் சி இயர்ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. யூசுவலா அந்த ஓப்போ விவோவை பொறுத்தவரை இந்த வகையில பாராட்டலாம். எல்லா ஃபோன்லயுமே மேக்ஸிமம் இயர்ஃபோனை கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் கவர் பண்ணிருக்காங்க. இந்த இயர்ஃபோனோட ப்ராடக்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. அண்ட் யூஸ் பண்றதுக்கும் ஓரளவு நல்லா இருக்கு. பெருசா குரல்லாம் சொல்ற மாதிரி இல்ல. லைட்டா பாக்குறதுக்கு இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா நல்லா இருக்கு. இப்போ இந்த போனை என் கையில எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் தோணுது அட OnePlus 8 ரீபிராண்டிங் எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த டிசைனை மட்டும் மாத்திட்டாங்க. ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு அப்படியே OnePlus 8 மாதிரியே இருந்துச்சு. பேக்ல பார்த்தோம்னா ஒரு செம்மையான டிசைன்ல மினுமினுக்கிற மாதிரி ஜொலிக்கிற மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல வந்து கொடுத்திருந்தாங்க. கையில பிடிக்கிறப்ப இந்த வழுகிற மாதிரிலாம் இல்ல. வெயிட் பாத்தீங்கன்னா 173 கிராம் தான். அதனால ஓரளவு அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த போன்ல சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. மீடியாடெக்கோட ஹையர் எண்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. Dimensity 1000+ அப்படின்ற ப்ராசஸர் 5G சப்போர்ட்டோட வருது. இந்த 5G பாத்தீங்கன்னா நிறைய பேண்ட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் ஒரே ஒரு சிம்ல மட்டும் தான் 5G யூஸ் பண்ண முடியும். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலா நம்ம டெய்லி யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்றது, நார்மலா யூஸ் பண்றது, ஹெவி யூஸ் பண்றது என்ன பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓரளவு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா சில நேரத்துல சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. அப்படின்னா எப்பயாவது நான் கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு சின்ன லாக் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் அப்பப்ப அடிக்கடி நான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த லாக் வந்து மேபி OS ஓட இஷ்யூவா இருக்கலாம். மேபி அப்டேட் கொடுத்து சரி பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன லாக் இருக்கு. இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லணும் அப்படின்னா Snapdragon 855 to 855+ அதுக்குள்ள தான் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து வருது. இந்த 855 ப்ராசஸருக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு மேல வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வாங்குறது அப்படின்னா ரியல்மில இந்த மாதிரி ஒரு சில ஃபோன் இருக்கு. ஆனாலுமே அதெல்லாம் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா சின்ன லாக் இருக்குது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் எப்பயுமே லைட்டா ஒரு வார்ம்லேயே இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ ஃபோனை எப்போ தொட்டாலுமே அதாவது கவர் இல்லாம தொட்டிங்கன்னா லைட்டா வார்மா இருக்க மாதிரியே ஒரு சின்ன ஃபீல் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 கேம் விளாண்டு பார்த்தேன் கண்டினியூவா. அந்த 4G அதெல்லாம் கூட விளாண்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு பெருசா கிராஃபிக்ஸ் இல்லைனாலும் கிராஃபிக்ஸ் இருக்க சில கேமும் ட்ரை பண்ண வர கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குப்பா, அந்த வகையில் எதுவும் குறை இல்லப்பா அப்படின்னு தான் தோணுது. ஆனா அப்படி கேம் விளாட்றப்பையும் பாத்தீங்கன்னா அந்த வார்ம் லைட்டா சுடுறது இருக்கு. ஸோ ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 855+ ஈக்குவலான அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல இருக்கு. ஆனா ரியல் டே லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அதோட கம்மியா இருக்கு. என்னப்பா லைட்டா அந்த சலசலப்பு இருக்கு, வார்மா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த பிரச்சனை மட்டும் இருக்கு. அது இந்த 855+ இதை விட பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணப்படணுமோ அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஹெவியா போறப்ப இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூ இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஹைலைட்டான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். 30 நிமிஷத்துக்குள்ள இந்த ஃபோனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. 4350 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது 2 பேட்டரியை பிரிட்ஜ் தான் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் இவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் பண்ண முடியுது. சோ ரியல் டேல உண்மையாவே இந்த ஃபோன் ஃபுல்லா சார்ஜ் ஆக பாத்தீங்கன்னா ஃபோன் ஆன்ல இருக்கு, இன்டர்நெட் ஆன்ல இருக்கு, ஏதாவது லொகேஷன் ஆன்ல இருக்கு அப்படின்னா ஒரு 35 மினிட்ஸ் 38 மினிட்ஸ் ஆகுது. அது எக்ஸாக்ட்லி 30 மினிட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபோனை ஆஃப் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். அப்படி பழகிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த 30 மினிட்ஸ்ல ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது அப்படின்றது நடக்குது. ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முன்ன பின்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்றது எடுக்க தான் செய்யுது. இவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் பண்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்கோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா
அப்படின்னா பேட்டரி லைஃப் சீக்கிரமே குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே பேட்டரி லைஃப் அப்படின்னு வர்றப்ப பாத்தீங்கன்னா யூசேஜ் வேற லைஃப் சொல்றேன். இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு போனை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் ஒரு வருஷத்துலேயே பாத்தீங்கன்னா பேட்டரி சீக்கிரமே ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதில் இந்த ஸ்லோவா சார்ஜ் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன், இந்த சாம்சங்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் வேணாம் ஸ்லோவா தான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உள்ள ஏதாவது ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டே மேனேஜ் பண்ணலாம். ஈவினிங் வரை ஹெவியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் வரை தான் பேட்டரி இருக்கும். லைட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாள் பேட்டரி தாராளமா நிற்கும். என்ன சார்ஜ் போச்சு அப்படின்னா டக்குன்னு அரை மணி நேரத்தில் ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் சார்ஜ் போட்டுக்கலாம். இருந்தாலுமே பேட்டரி யூசேஜை பொறுத்தவரை இதே பட்ஜெட்டில் இருக்க மிச்ச ஃபோனை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்க மாதிரி தோணுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இது பெரிய குறை, பேட்டரி ரொம்ப கம்ப்ளைண்டா இருக்கு அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கு. ஆனா மிச்ச ஃபோனை கம்பேர் பண்றப்ப ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கம்மியா இருக்குமே தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம், ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி இந்த ப்ராசஸருக்கு இந்த பேட்டரி கன்சியூம் பண்ணிருக்கலாம். அப்புறம் அந்த ஃபோன்ல ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைப் சி டு டைப் சி கேபிள் போட்டு ஒரு சின்ன பவர் பேங்க் மாதிரி அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்னல OnePlus 8 டிஸ்பிளே அதே தான் கொடுத்துருக்காங்க. 6.55 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம்னா அதே 90 Hz தான். டச் சாம்பிளிங் பார்த்தோம்னா 180 Hz வந்து கொடுத்துருக்காங்க. 1100 nits வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ OnePlus 8 மாதிரி ஒரு 3D பார்டர்லெஸ் டிசைன் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கையில பிடிக்கிறப்பையும் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா OnePlus 8 அப்படின்னா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆன் பண்ணி இல்ல பின்னாடி பார்த்தா தான் இது Oppo ஃபோன் அப்படின்றது தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க பங்காளி கம்பெனில இருந்து ஆட்டையை போட்டு இங்க எடுத்து வச்சிருக்காங்க. மிச்சமா இருந்திருக்கும் போல இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பத்தி சொல்லணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நல்ல டிஸ்பிளே தான், நல்ல குவாலிட்டி, கலர் சூப்பரா இருக்கு. முக்கியமா Amazon Prime, Netflix இதெல்லாம் வீடியோ மூவிஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வகையில் HD கண்டென்ட் நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். ஆனால் இதில் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ரிவ்யூ கைட்லையும் வரல, நெட்லையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். பார்த்தவரை பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்க்ராட்ச் ஆனது, ஏதாவது டேமேஜ் ஆனது அந்த மாதிரிலாம் பெருசாக முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க, முன்னாடியும் கிளாஸ் தான். சென்டரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம். பில்டு குவாலிட்டி டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா டிசைன்டு ஃபார் Oppo, Oppoக்காகவே நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஃப்ரண்ட்டை பார்த்தா நம்புற மாதிரி தெரியல, பேக்கை வேணா நம்பலாம். Oppoக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ரண்ட்ல நான் நம்ப மாட்டேங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபோனில் என்னோட பிரைமரி சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், ஜியோ மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி கால் பண்ண வர பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா விவோ வைஃபைல கனெக்ட் பண்ணி நான் கால் பண்றேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் கால் போக மாட்டேது. ஒரு 10 தடவை கால் பண்றேன் அப்படின்னா 5 தடவை போகுது, 5 தடவை போக மாட்டேது. ஸோ விவோ வைஃபை ஆஃப் பண்ணிட்டு எப்பயுமே ஓல்டியில் யூஸ் பண்ணாதான் அதோட கால் குவாலிட்டி நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. விவோ வைஃபைல ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு, அது என்னன்றது தெரியல. ஸோ அதையும் ஒரு நல்ல அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஓப்போட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கால் குவாலிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓல்டியில் நல்லா இருக்கு. ஜியோ யூஸ் பண்ண, ஜியோல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. ஸோ ஓல்டியில் யூஸ் பண்றப்ப பக்கா. ஆனால் விவோ வைஃபைல ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அண்ட் 5G இந்த ஃபோன்ல சப்போர்ட் இருக்கு. ஆனால் இந்தியாவில் 5G இல்லைனாலும் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தான் இருக்கும், இதுல எக்கச்சக்க பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால 5G வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல அந்த பேண்ட் வித் பார்த்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர நான் கால் பேசுறப்ப எனக்கு இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா நான் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டேன்னா அந்த அளவுக்கு லவுடாலாம் கேட்கல. லவுடா கேட்குது, ஆனால் அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி இன்னும் லவுடா நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஓரளவு மீடியம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. அண்ட் கால் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா யுவர் கால் ஹேஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துருது. ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா யுவர் கால் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு வருது. இதனால ஆப்போசிட்ல இருக்கவன் ஏன்டா என் காலை ரெக்கார்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன்லையும் இருக்கு. இது யூஸ்வலாக ரொம்ப நாளாக நான் OnePlusலையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த ஃபோன்லையும் அதே பஞ்சாயத்து இருக்கு. அண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸும் நம்மளுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். லவுட் அந்த அளவுக்கு இல்லை, டீசென்டான சவுண்டாக இருக்கு. ஆனால் கிளாரிட்டி பக்காவாக இருக்கு. ஒரு வீடியோ பார்க்குறோம், ஆடியோ கேட்குறோம், ஒரு ரிங் டோன் வருது அப்படின்னாலும் அது ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியாக கேட்குது. அந்த வகையில் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனாலே அந்த கிளாரிட்டி லெவல் இன்னுமே பெட்டராக இருக்கு. 3.5mm ஜாக் இதில் கிடையாது. அதுக்கு பதிலே ஸ்டேஜ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டைப் சி இயர்ஃபோன் பாக்ஸ்குள்ளவே கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி முன்னாடி எப்படி இருக்குன்றத சொல்லிட்டேன், நல்லா இருக்கு. இயர்ஃபோனோட குவாலிட்டி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டிக்காக பார்த்தோம்னா இது ஒரு AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப இறக்கி கீழே கொடுத்துருக்காங்க. இதனாலே நல்ல கீழே கை இறக்கி பண்ண வேண்டியதாக இருக்கு. லைட்டாக இன்கன்வீனியன்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பழகிடுது. ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக அன்லாக் பண்ணுது. அந்த வகையில் எந்த பஞ்சாயத்து இல்லை. ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தோம்னா லோ லைட்ல கூட நல்லாவே அன்லாக் பண்ணுது. ஸோ செக்யூரிட்டி நல்லா இருக்கு. மிச்சபடி அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.1 கொடுத்திருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு 5G சப்போர்ட் முன்னாடியே பார்த்தாச்சு. இந்த UI-ல பார்த்தோம்னா நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லைக் அந்த ஒரு அனிமேஷனை மாத்திருக்காங்க, நிறைய விஷயத்தை நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியுது. கேமிங் மோட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ளக்ஸ் டிராப் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை பிக்சர் இன் பிக்சர் மோட்ல யூஸ் பண்றது அப்படினாலும் ஒரு மல்டி ஆப் அட் டைம்ல யூஸ் பண்றது அப்படினால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட் இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய போன்ல இருக்கு. இந்த போன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 5% சார்ஜ் இருந்தா கூட 1 hour யூஸ் பண்றதுக்கான அந்த கால் மட்டும் பேசி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ பேட்டரியில அல்ட்ரா பேட்டரி சேவர் மோட மட்டும் ஆன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த OS-ல கொடுத்துருக்காங்க. கலர் OS
டேஸ் லெவல்ல லேட்டஸ்டா அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஓப்போ ஃபோன் நான் யூஸ் பண்றேன் எனக்கா ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போறதுக்கு ரெடி. உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல மறக்காம தட்டி விடுங்க. அண்ட் ஃபைனலா ஓப்போ விவோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மெயினா எதிர்பார்க்குற அதுக்காகவே வாங்குற ஒரு விஷயம் அப்படின்னா கேமரா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த பேக் டிசைனோட சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்ல லுக்கா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பஞ்சோல் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லி ஒரு ஏஐ கேமரா அப்படின்றாங்க. கேமராக்காகவே எக்ஸ்பர்ட்டா இருக்கு, வீடியோ எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் விளம்பரம் பண்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோக்கு வேற லெவலா இருக்கா, டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டி அது இதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையாவே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல இருக்க டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலயும் போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் இருக்கு. பேக்ரவுண்ட பிளர் பண்ணி நல்ல ஒரு டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டியில வீடியோ எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனா அது அவுட்டோர்ல எடுத்தாதான் சூப்பரா இருக்கு. இன்டோர்ல எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளர் வந்து விட்டு 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 வர்ற மாதிரி இருக்கு. அந்த ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இல்ல, இன்டோர்ல அந்த அளவுக்கு நல்லாவும் இல்ல. இந்த பிளர் வீடியோ எஃபெக்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலர் ரெட், கிரீன், ப்ளூன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு கலரை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு மிச்ச எல்லா கலருமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறது அப்படினாலும் மாத்திக்கலாம். இல்ல நம்மள மட்டும் கலரா வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்துறது அப்படினாலும் வீடியோல நம்ம பண்ண முடியும். இந்த எஃபெக்ட்லாம் பாத்தீங்கன்னா லைட்டிங்ல உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அதுல எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஆனா இன்டோர் அப்படின்னு வர்றப்ப இது அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகல. வீடியோ குவாலிட்டி இன்டோர்ல ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கு. அண்ட் 4K 30 FPS ல வீடியோ ஷூட் பண்ணிக்கிற முடியும். டூயல் வீடியோ மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா நிறைய போன்ல பாக்குறோம்ல, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டையுமே அட் அ டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த vlogging பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த போன்லயும் ஒரு ஃபீச்சர் இருக்கு. அண்ட் சோலோ லூப் அப்படின்ற ஒரு எடிட்டர் ஆப்பும் இதோட இன்பில்டா வருது. அதை யூஸ் பண்றப்ப உங்களோட வீடியோ எடிட் பண்றது அப்படினாலும் அட் அ டைம்ல வீடியோ எடுத்தோன்னு எடிட் பண்றது அப்படினாலும் எடிட் பண்ணிக்க முடியும். இதை தவிர போட்டோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போட்டோல பெருசா குறை சொல்ல மாட்டாங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க, 2 மெகா பிக்சல் டெப்த், 2 மெகா பிக்சல் மேக்ரோ எல்லா கம்பெனி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் போட்டோல தரமா இருக்குங்க. லோ லைட் லைட் ரெண்டுலயுமே அல்ட்ரா வைட் போட்டோல நல்லா இருக்கு. ஆனா வீடியோன்னு வர்றப்ப லோ லைட்ல வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணேன்னு வைங்களேன், எதுக்குடா நம்ம ஃபோன் கேமரா யூஸ் பண்ணணும், பேசாம நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல வீடியோ எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி வேற நம்ம பேசிக்கிறாங்க. அண்ட் மேக்ரோ பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்டை நல்லா போட்டோ எடுக்க முடியுது. அதுல எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. போர்ட்ரேட் போட்டோவும் நல்லா இருக்கு. அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் போட்டோஸ்லாம் நல்லா இருக்கு. வீடியோல தான் எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவு விட்டு விட்டு வர மாதிரி இருக்கு. ஆனா போட்டோல பர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த போர்ட்ரேட்லயுமே பார்த்தோம்னா நைட்ல போர்ட்ரேட் எடுக்கிறப்ப அந்த ஃபிளார் எஃபெக்ட்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு எஃபெக்ட்டும் கொடுத்திருக்காங்க. மிச்சப்படி பார்த்தோம்னா எல்லா போன்லயும் இருக்க மாதிரி ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், ஹைப்பர் லாப்ஸ், லோட் க்ளோஸ்னு எல்லா ஃபீச்சரும் இந்த போன்லயும் கொடுத்திருக்காங்க. எல்லாமே மிச்ச எல்லா போன்ல இருக்க மாதிரி நார்மலா தான் இருக்கு. சோ இந்த போன்ல இருக்க கேமராக்கு ஒரு பாயிண்ட் வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு ஒரு 7 அந்த மாதிரி வேணா கொடுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா கொடுக்க முடியும். வீடியோ எக்ஸ்பர்ட் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. வீடியோ நல்லா இருக்கு, குட். ஆனா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, நல்லா இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல செல்ஃபி போட்டோஸ் அப்படின்னு பார்த்தாலும் செல்ஃபி போட்டோஸ் நல்லா இருக்கு. ஆனா ஓப்போ விவோ பொறுத்தவரை யூசுவலா எப்பயுமே காமனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கப் போட்ட எஃபெக்ட்ல மட்டும் தான் இந்த செல்ஃபிஸ் எல்லாமே கிடைக்குது. நல்லா இருக்கு போட்டோ. வீடியோலயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 1080 பிக்சல்ஸ் வரை வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பேக் கேமரால இருக்க மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சருமே ஃப்ரண்ட் கேமராலையும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதும் இன்னொரு அட்வான்டேஜ் தான். ஃபைனலா மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா மெமரி போட முடியாது. 8GB RAM 128GB இன்டர்னல், 8GB RAM 256GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டு வேரியன்ட்ல சேல் பண்றாங்க. LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.1 தான் கொடுத்திருக்காங்க. அதனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற ரேஞ்சில இருக்கு. நான் வாங்குனப்ப ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 106GB கிட்ட இருந்துச்சு. அதுவும் ஓகே தான். மெமரியை பொறுத்தவரை 100GB மேல நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. அதனால இந்த மெமரி ஓகே தான். ஃபைனலா அதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லேட்டா யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோ போடுறேன். 35,990 ரூபாய், 36,000 ரூபாய்க்கு இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. 10 ரூபாய் கம்மி. சோ 36,000 ரூபாய்க்கு இந்த போன் வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஆஃபர்ல வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஒரு 33,000, 32,000 அந்த ரேஞ்சுக்கு ஏதாவது கார்டு ஆஃபர் கிடைச்சு அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். சோ 36,000க்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காசு போட்டீங்க அப்படின்னா இதை விட பெட்டரான போன்லாம் இருக்கு. கேட்டா அந்த போனை சொன்னா அவன்கிட்ட எதுவும் காசு வாங்கிட்டியா பெருசா அப்படிம்பாங்க. சோ அதனால அது என்ன போன் அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்ல விரும்பல. யாருக்காவது தேவைப்படுது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன போன் அப்படின்றத கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா நல்ல போன், நல்ல ட்ரை, டிசைன் சூப்பரா இருக்கு, கேமரா ஓரளவு பரவாயில்லாம பண்ணிருக்காங்க, டிஸ்ப்ளே குவாலிட்டி அற்புதமா இருக்கு, கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கு. என்ன நல்லா இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா போன் எப்பயுமே ஒரு சின்ன வார்ம்லே இருக்கு. அந்த வார்ம் எதுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. 35,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்ல ஒரு போனை நான் வாங்குறேன். இதுலயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ளோட்வேர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ளோட்வேர்லாம் ஒன்னு ஒண்ணா அன்இன்ஸ்டால் பண்ணணும். சில ப்ளோட்வேர்லாம் அன்இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது. அதுல இருந்து சில நேரங்கள் நோட்டிபிகேஷன் அனுப்பி நம்மள டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் இந்த போன் வந்து ஒரு சென்சேஷனல் வீடியோக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு DSLR ரேஞ்சுக்கு இருக்க ஒரு வீடியோ கேமரா போன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இல்ல. போனோட கேமரா நல்லா இருக்கு. ஆனா
இந்த மாதிரி பெருசாலாம் சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்குது அப்படின்றதோட முடிச்சிருக்கலாம். இது மட்டும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோன் பற்றின என்னோட ஒப்பீனியன். அதனால் இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண வர என்னோட ஒப்பீனியன் இவ்வளோ தான். என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த விலைக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அஸ் அ ரிவ்யூவராக என்னோட வேலையை முடிச்சிட்டேன். வாங்குறது வாங்காது அஸ் அ கன்சியூமராக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது OPPO Reno5 Pro வாங்க போகிற மச்சி ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, மச்சி ஒரு செம்மையான வீடியோ இருக்குது டெக் பாஸ்ல அப்படின்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். செம்மையாக தான் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணதை எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அப்படின்னு நம்புகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவர் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டிசிஷனாக இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.